பிராண்டி செய்திகள். கை கொடுக்காத மஞ்சள் சென்டிமெண்ட். கோவையில செந்தில் பாலாஜிக்கு செக் வைத்த தவக. எலுமிச்சை, மஞ்சள் துண்டு என எல்லாம் ஃபெயில். விரக்தியின் உச்சத்தில் கோவை திமுக. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு மே 6, 2026 புதன்கிழமை. கோவைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்த திமுகக்கு இப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி கிடைச்சிருக்கு பாஸ். கோவைய கைப்பற்ற ஸ்பெஷலா அனுப்பப்பட்ட செந்தில் பாலாஜி சார் கையில எலுமிச்சப்பழம், கழுத்துல மஞ்சள் துண்டுன்னு செம சென்டிமெண்ட் ஆட்ட ஆடினாரு. ஆனா அந்த மஞ்சள் மயம் இப்போ அவருக்கு கை கொடுக்காம போயிருச்சு. இதோ அந்த 7 அதிரடி கோவை நிலவரம் அப்டேட்கள். கோவைக்கு வைத்த குறி. கோவையில இருக்கிற 10 தொகுதிகளையும் வெல்லணும்னு செந்தில் பாலாஜி சார் பயங்கரமா பிளான் பண்ணாரு. ஆனா 10ல 6 தொகுதிகளை தட்டி தூக்கி தவகாங்க ஒரு பெரிய மாஸ் காட்டிட்டாங்க பாஸ். மஞ்சள் சென்டிமெண்ட். பிரச்சாரம் முதல் வாக்கு எண்ணும் மையம் வரை செந்தில் பாலாஜி சாரோட டீம்ல எல்லாமே மஞ்சள் மயம்தான். மஞ்சள் டாக், மஞ்சள் நோட்டு, மஞ்சள் துண்டுன்னு ஒரு ஆன்மீக அரசியலையே அங்க ஓட்டினாரு பாஸ். எலுமிச்சை ரகசியம். வேட்புமனு தாக்கல் செஞ்ச போயிருந்து 11 வார்டுகள்ல நடந்தே போய் பிரச்சாரம் செஞ்ச வரைக்கும் செந்தில் பாலாஜி சாரோட கையில எலுமிச்சை பழம் ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. கெட்ட சக்திகள் அண்டாம இருக்கதா இந்த பவர்ஃபுல் மூவ்னு சொல்லப்படுது. அதிகாரிகளுடன் வாக்குவாதம். திமுக ஏஜென்ட்கள் மஞ்சள் துண்டு போட்டுட்டு வந்தத அதிமுக பாஜகவும் எதிர்க்க தேர்தல் அதிகாரிகள் அதை பறிமுதல் செஞ்சாங்க. இதனால செந்தில் பாலாஜி சார் அதிகாரிகளோட லெஃப்ட் ரைட்னு வாக்குவாதத்துல இறங்கிட்டாரு. தளபதியை போல கலைஞர் கருணாநிதி ஐயா மஞ்சள் துண்டு அணிஞ்சத மாதிரி செந்தில் பாலாஜி சாரும் அந்த சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்ணி பார்த்தாரு. ஆனா ஜோதிட நம்பிக்கைகளும் எலுமிச்சையும் இப்ப கோவையில எடுபடல. நூலிழையில் வெற்றி. கோவை தெற்குல போட்டியிட்ட செந்தில் பாலாஜி சார் தவக வேட்பாளரோட கடும் போட்டிக்கு அப்புறம் வெறும் 2271 வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாரு. இது அவரோட ரேஞ்சுக்கு ரொம்ப குறைவான வின்னிங் மார்ஜின் பாஸ். விரக்தியில் வெளியேற்றம். தான் ஜெயிச்சாலும் கோவையோட மத்த தொகுதிகள்ல திமுக அடி வாங்கினதால விரக்தியோட வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து அவர் வெளியேறின அந்த புகைப்படம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி சாரோட இந்த சென்டிமெண்ட் தோல்வியை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். நம்ம நம்பிக்கையை விட மக்களோட தீர்ப்பு தான் பெருசு. நீ எலுமிச்ச பழத்தை நம்பலாம், ஆனா மக்கள் மாற்றத்தை மட்டும்தான் நம்புவாங்க. இன்னைக்கு கோவை அதை நிரூபிச்சிடுச்சு பாஸ். செந்தில் பாலாஜியோட இந்த மஞ்சள் சென்டிமெண்ட் தோத்ததுக்கு காரணம் என்ன? தவகவோட அந்த ஆட்டோ வேகமா இல்ல மக்களோட அதிருப்தியா? கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழகத்தின் சூடான அரசியல் மாற்றங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. கோவை அரசியல்ல தவக செஞ்ச அந்த கிளீன் ஸ்வீப்புக்கு ஒரு விசில போடுங்க பாஸ்.